குசேல நாட்டை மன்னர் இந்திரவர்மன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார். அந்த நாட்டில் செல்வமும் பொன்னும் பொருளும் மலை போல் குவிந்து கிடக்கிறது. இதனால் மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் மன்னர் இந்திரவர்மன் மட்டும் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு நமக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற மன கவலையில் வாழ்ந்து வந்தார். அப்போது குசேல நாட்டிற்கு துறவி ஒருவர் வருகை தந்திருப்பதாகவும் அவர் ஜோதிட கலைகளை கரைத்து குடித்தவர் என்ற தகவலும் மன்னர் இந்திரவர்மனுக்கு தெரிய வருகிறது. உடனடியாக ஓடிச் சென்று அந்த துறவியை சந்திக்கும் இந்திரவர்மன், முனிவர் பெருமானே, எனது நாட்டில் பொன்னும் பொருளும் மலை போல் குவிந்து கிடக்கிறது. ஆனாலும் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு வாரிசு இல்லாமல் நான் புத்திர ஏக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறான். உடனே மன்னரின் ஜாதகத்தையும் மகாராணியின் ஜாதகத்தையும் கணித்து பார்த்த அந்த துறவி, இந்திரவர்மா, உனது வாரிசு இந்த நாட்டை ஆள்வதற்கான எந்த பாக்கியமும் உனது ஜாதகத்தில் இல்லை. அதனால் வாரிசு வேண்டும் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு நீ இருக்கிற காலம் வரை சிறப்பாக ஆட்சி செய்துவிட்டு போ என்று கூறுகிறார். துறவியின் இந்த வார்த்தை இந்திரவர்மனின் நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போல் இருந்தது. உடனே கோபத்தின் எல்லைக்கே செல்லும் இந்திரவர்மன் இந்த துறவியை சாகும் வரை சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிடுகிறான். இந்திரவர்மனின் படை காவலர்களும் உடனடியாக துறவியை பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள். இந்த சூழலில் தனக்கு எப்படியாவது ஒரு வாரிசு வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதற்கு இந்திரவர்மன் திட்டமிடுகிறார். அதனைத் தொடர்ந்து தனது நாட்டின் பொறுப்புகள் அனைத்தையும் மந்திரி ஒருவரிடம் கொடுத்துவிட்டு இந்திரவர்மன் தவம் செய்வதற்காக காட்டுக்குள் செல்கிறார். காட்டுக்குள் 7 ஆண்டுகள் கடும் தவம் இருக்கும் இந்திரவர்மனுக்கு சிவபெருமானும் காட்சி கொடுக்கிறார். சிவபெருமானை பார்த்த இந்திரவர்மன் ஒரு நொடி கூட தாமதம் செய்யாமல், எனக்கு ஒரு குழந்தை வரம் அருளுங்கள் இறைவா என்று கேட்கிறான். இந்திரவர்மனின் விதியை பற்றி தெரிந்து கொண்ட சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். இதனைத் தொடர்ந்து சில மாதங்களிலேயே இந்திரவர்மனின் மனைவிக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. உடனே தனது ராஜ்யத்தை ஆள்வதற்கு தனக்கு வாரிசு கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் இந்திரவர்மன் துள்ளி குதிக்கிறான். அதனைத் தொடர்ந்து சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் துறவியை சந்திக்கும் இந்திரவர்மன், துறவியே, உமது ஜோதிட கணிப்புகளை சிவபெருமான் அருளால் நான் பொய்யாக்கி விட்டேன். எனது ராஜ்யத்தை ஆள்வதற்கு எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான் என்று சந்தோஷமாக கூறுகிறான். இந்திரவர்மனின் மகிழ்ச்சியை பார்த்த அந்த துறவி, மன்னா, உனக்கு மகன் பிறந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கொள்ளாதே. அவன் பிறந்த நேரத்தையும் உனது ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது சரியாக 7 வயதிற்குள் உன் மகன் இறந்து போவான் என்று சொல்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மன்னர் இந்திரவர்மன், எனது மகனின் உயிரை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா என்று அந்த துறவியிடமே கேட்கிறான். ஆனால் அந்த துறவியோ, மன்னா, விதியை வெல்வதற்கு எவராலும் முடியாது. உனது மகன் சரியாக 7 வயதில் இறந்துவிட வேண்டும் என்பதுதான் விதி. அதை மாற்ற உன்னால் மட்டுமல்ல, அந்த ஈசனாலே முடியாது என்று கூறுகிறார். இதை கேட்டு கதறி அழுத மன்னர் இந்திரவர்மன், எனது மகனின் இறப்பு எப்படி நிகழும் என்று தங்களால் கூற முடியுமா என்று கேட்கிறான். அதற்கு அந்த துறவி, உனது மகன் மிக கொடிய மிருகம் தாக்கி இறந்து போவான் என்று கூறுகிறார். இதை கேட்ட மன்னர் இந்திரவர்மன், எனது மகனின் மரணத்தை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தி விதியை வெல்வேன் என்று சபதம் செய்கிறான். உடனடியாக தனது அமைச்சர்களை அழைத்து 7 நிலைகளுடன் கூடிய ஒரு ஆடம்பர மாளிகையை 3 மாதத்தில் உருவாக்க வேண்டும் என்றும், அந்த மாளிகையில் 7வது தளத்தில் என் மகனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றும், மீதமிருக்கும் 6 தளங்களிலும் தளத்திற்கு 1000 வீரர்கள் வீதம் காவல் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறான். மன்னரின் ஆணைப்படி 7 நிலைகளுடன் கூடிய ஆடம்பர மாளிகை ஒன்று 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த மாளிகையின் 7வது தளத்தில் தனது மகனை தகுந்த பாதுகாப்போடு வைத்துவிட்டு மாளிகையின் கீழ்த்தளத்தில் மன்னர் இந்திரவர்மன் தங்கிக் கொள்கிறார். இது கூடவே மீதமிருக்கும் 6 தளங்களிலும் சுமார் 6000 வீரர்கள் இரவும் பகலுமாக அந்த மாளிகையை காவல் காத்து வருகின்றனர். இந்த சூழலில் இளவரசனுக்கு 7வது வயது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதை சரியாக கணித்த மன்னர் இந்திரவர்மன் சிறையில் இருக்கும் துறவியை சென்று சந்தித்து, இறைவன் எழுதிய விதியை நான் மதியால் வெல்லப் போகிறேன். அதை என்னுடன் வந்து நீங்களும் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறான். மன்னரின் ஆணவத்தை பார்த்த அந்த துறவி, மன்னா, நாளையுடன் உனது மகனின் விதி முடிகிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது என்று மறுபடியும் கூறுகிறார். துறவியின் இந்த வார்த்தை மன்னனுக்கு மறுபடியும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. உடனே இந்திரவர்மன் அந்த துறவியை அழைத்துக் கொண்டு மாளிகைக்கு செல்கிறான். மாளிகைக்கு செல்லும் இருவரும் நேராக இளவரசனின் அறைக்கு செல்கிறார்கள். அங்கு இந்திரவர்மனின் மகன் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறான். இதை பார்த்த மன்னர் இந்திரவர்மன், துறவியே, எனது மகன் எவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறான் தெரிகிறதா என்று கேட்கிறான். அப்போதும் அந்த துறவி மன்னரை பார்த்து, மன்னா, இன்னும் ஒரே நாளிகையில் இளவரசனின் உயிர் பிரிந்துவிடும் என்று கூறுகிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மன்னர் இந்திரவர்மன் 7வது மாடியில் இருந்து கீழ்த்தளத்திற்கு ஓடி வருகிறார். கீழ்த்தளத்தில் நின்று கொண்டு, எந்த மிருகமாவது எனது மகனை கொல்வதற்கு வந்தால் நானே முதல் ஆளாக அந்த மிருகத்தை வெட்டி சாய்ப்பேன் என்ற உறுதியோடு மன்னர் இந்திரவர்மன் நிற்கிறார். இருந்தாலும் 7வது தளத்தில் இருக்கும் தனது மகன் எப்படி இருக்கிறான் என்ற மனக்கவலையும் இந்திரவர்மனை அரித்துக் கொண்டிருந்தது. உடனே காவலாளி ஒருவனை அழைத்து 7வது தளத்தில் இருக்கும் இளவரசர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த காவலனும் 7வது தளத்திற்கு சென்று வந்துவிட்டு மன்னரை பார்த்து, மன்னா, நமது இளவரசர் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறான். இதை கேட்டதும் இந்திரவர்மன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறது.
ஆனால் இந்திரவர்மனின் பக்கத்தில் இருக்கும் துறவியோ, மன்னா, உனது காவலன் உனது மகனை பார்த்துவிட்டு படியில் இறங்கிக் கொண்டிருக்கும் போதே அவனது உயிர் பிரிந்து விட்டது என்று கூறுகிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இந்திரவர்மன் மறுபடியும் 7வது தளத்தை நோக்கி ஓடுகிறார். 7வது தளத்தில் சென்று பார்க்கும்போது அங்கே இளவரசன் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடக்கிறான். இதை பார்த்த மன்னர் இந்திரவர்மன், இத்தனை காவலர்களையும் தாண்டி எந்த மிருகம் வந்து எனது மகனை கொன்றது என்று ஆவேசமாக கேட்கிறான். அதை பார்த்த அந்த துறவி, மன்னா, நீ கட்டிய இந்த மாளிகையின் 7வது தளத்தில் உள்ள தூண்களில் மிகப்பெரிய யாழி உருவங்களை செதுக்கி வைத்திருக்கிறாய். அந்த யாழியின் வாயில் உள்ள பற்கள் மிகவும் கூர்மையாக இருப்பதை நீ கவனிக்க தவறிவிட்டாய். உனது மகன் பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த யாழியின் பற்களில் தவறி விழுந்திருக்கிறான். பிறகு அந்த பற்கள் குத்தியதால் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிர் இழந்திருக்கிறான் என்று கூறுகிறார். இதை பார்த்த பிறகுதான் மன்னர் இந்திரவர்மனுக்கு நம்மால் ஒரு காலமும் விதியை மதியால் வெல்ல முடியாது என்ற உண்மை புரிய வருகிறது.